ஹாய் வணக்கம். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் ஃபஸ்ட் டைமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2 நாளோட விலாகை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸையும் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக என்னோடய சேனலில் ஹோம் டெக்கரேஷன், கிராஃப்ட் இந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இல்லையா உங்களுக்கும், அதனால் இனிமேல் இந்த மாதிரி விலாகில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் அண்ட் ஹோம் டெக்கரேஷனை இன்க்ளூட் பண்ணுறேன். கார்த்தாலேயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. பன்னீர் பிரியாணி அண்ட் வெள்ளரிக்காய் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால பூஜை வேலையும் கார்த்தாலேயே முடித்தாச்சு. ஸோ கார்த்தாலேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி. இனிமேல் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பால் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்து அதை திரிய விட்டுட்டேன். லெமன் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஸோ தயிர் தான் யூஸ் பண்ணி பன்னீர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். ஸோ பன்னீரையும் பண்ணி வச்சாச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணும்போது நான் பன்னீர் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இது 2ஐயும் சேர்த்துருக்கேன். வாட்டர் ஃபில்டரில் நான் யூஸ்வலாக பன்னீர் ஃபில்டர் பண்ணுவேன். நிறையா பேர் துணி யூஸ் பண்ணுவாங்க. பட் துணியில் எனக்கு என்னமோ ரொம்ப பன்னீர் ஹார்டாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் ஃபில்டரில் நான் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா துணியில் போட்டுட்டு ஒரு பேஸ்கெட் மேலே வச்சு நான் வெயிட் வச்சுடுவேன். ஸோ ஒரு 1 ஹவர்லேயே பன்னீர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இது வதக்கும் போது நீங்கள் சாட்டே பண்ணும்போது பன்னீர் உடஞ்சி போகாது. ஸோ நல்லா திக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் வடிகிறதுக்குள்ளே மிச்ச மீதி வேலையெல்லாம் முடிக்கணும் இல்லையா. செடிக்கெலாம் நிறையா தண்ணி விட வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும் எவ்ரி 2 days. ஸோ 2 பால்கனிலையும் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் போடுற வேலையும் இருக்கும் வீக்லி. ஸோ அந்த வேலையும் நான் முடிச்சிடுவேன். அதை தான் இப்போ 2 பால்கனிலையும் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய செடி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு பட்டு போயிடுச்சு. ஒரு 3-4 தொட்டி எம்டியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி தான். எல்லா ஃப்ளவர் பிளான்ட்லேயும் இவன் வந்துடுவான். இவன் அந்த செடியவே காலி பண்ணிவிடுவான். இதுக்கு இந்த ஃபர்டிலைசர் நர்சரியில் வாங்கினேன். அதை தான் நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லா செடியிலையுமே ஸ்ப்ரே பண்ணலான்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஸ்ப்ரே பண்ணால் இந்த வெள்ளைப்பூச்சி கொஞ்சம் வராமல் இருக்குது. ஸோ இதை அடித்து விட்டுட்டு அப்புறமா இந்த வீக்கெண்டில் காலியாக இருக்கிற தொட்டிலலாம் கொஞ்சம் பிளான்ட் பண்ணிடலாம். இந்த வேலையை முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்பாடான்னு உட்காரலான்னு தான் இருக்கும். ஏன்னா கார்த்தாலேருந்து உட்காந்துருக்கவே முடியாது, தலை கூட காய வச்சுருக்க முடியாது. ஸோ பால்கனியில் உட்காந்து கொஞ்சமாக நான் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். இந்த சமயத்தில் தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான் இருக்கு. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2017. பட் என்னோடய சேனலோட சப்ஸ்கிரைபரை பாருங்கள், ஸ்டில் 15,000. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்டும் நான் இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணுங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த ப்ளவுஸ் நான் நேற்று தான் ஸ்டிச் பண்ணேன். உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ண முடியும் என்னால். குர்த்தி, ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் சொன்னால் தான் எனக்கு என்ன மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும். கிராஃப்ட், ஹோம் டெக்கரேஷன் எவ்வளவோ போட்டிருக்கேன். பட் வியூஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் விலாகோட நான் வீட்டில் நடக்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு ஹோம் டெக்கரேஷனையோ கிராஃப்டையோ காட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு விலாக் நான் போடுறேன். இதுதான் என்னோடய வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு விலாகு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே ஷேர் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை நான் மேலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பன்னீர்லாம் கட் பண்ணி அதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. வெஜிடபிள் பேக் எனக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இது ரீசெண்டாக ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிறையா வெஜிடபிள்ஸும் இதில் குவான்டிட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஸோ ஒரு 1/2 kg காய் பிடிக்கும். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிகட்டி கீழே தள்ளிடும். ஸோ காய்கறி ரொம்ப நாளைக்கு அழுகாமலும் இருக்கும். ஸோ ஒரு ஈர துணியை போட்டு துடைச்சிட்டு இந்த பேஸ்கெட் மேலே நான் எல்லா காயுமே அன்றைக்கி ஸ்டோர் பண்ணலான்னு பண்ணுறேன்.
இதோட ரிவ்யூ வந்து நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு லாங் வீடியோவில் இதை சொல்லும் போது இன்னும் மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண அந்த சாரியோட லிங்க் கிடச்சாலும் வைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 1/2 kg வெஜிடபிள் வந்து இதில் பிடிக்குது. வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வாழைக்காய் தாராளமாக பிடிக்குது, அந்த வாழைக்காயோட சைஸை பொறுத்து. ஸோ எல்லா பேஸ்கெட்லேயும் நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரிட்ஜில் கீழே இருந்த அந்த பேஸ்கெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இந்த டப்பாவை வைக்கும்போது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன காயின்னு இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது எடுக்கிறதுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 9 பேஸ்கெட் பிடிக்குது. கிராஃப்ட் வந்து பிவிசி பைப்பில் வந்து ஒரு ரீயூஸ் ஃப்ளவர் வேஸ் ஐடியா வந்து நான் ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் எனக்கு அவ்வளோ இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டாக இருந்த பிவிசி பைப்பை வந்து ஒரு சிடியோட கம்பைன் பண்ணி எம்சியில் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ அந்த பிவிசி பைப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும் இல்லையா, அப்போ தான் அந்த ஃப்ளவர் வேஸ் வந்து ஆடாமல் நிற்கும். அதனால் சிடியில் எம்சியில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஈவனாக அந்த எம்சியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து கிடச்சிடுச்சு. பிவிசி பைப்பில் வந்து பெயிண்ட் வந்து நிற்காது, ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லையா, அதுக்கு ஹார்டான சர்ஃபேஸ் வேணும். அதனால் ஜெஸ்ஸோ இருந்தால் நீங்கள் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணலாம். என்கிட்ட ஜெஸ்ஸோலாம் நான் காசு கொடுத்து நான் வாங்கலை. ஸோ பிஓபி கூட க்ளூ ஆட் பண்ணி நான் வந்து ஜெஸ்ஸோ நானே ரெடி பண்ணுறேன். எவ்வளோ நீங்கள் பிஓபி எடுக்கிறீங்களோ, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டி ஃபெவிகால் விட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் பிவிசி பைப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் கிடைக்கும் காஞ்சதுக்கப்புறமா. ஸோ நீங்கள் பெயிண்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது டெக்கரேஷனோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து ஒட்டாது எந்த பெயிண்ட்டுமே. அதனால தான் பண்ணுறோம். எனக்கு ஒரு பிரைட்டான ஒயிட் பேஸும் வேணுங்கிறதுனால நான் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டை தான் நான் பிவிசி பைப்பில் வந்து பேஸ் கோட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கும்போது பிவிசி பைப்பில் வந்து நான் பண்ண போகிற அந்த சிமெண்ட் காவிங் லுக்கு தான் நான் இதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஈஸியாக ஒட்டிக்கும், அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸை வந்து என்னோடய வ்ளாகில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக என்றைக்குமே நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஒரு 10 minutes என்னோடய வீடியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி தான் என்னோடய வீடியோஸ் இருக்கும். அது வ்ளாகாக இருந்தாலுமே அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ண முடியுமோ யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா எனக்கும் மேலே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சிமெண்ட் காவிங் மாதிரி தான் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வால் புட்டியில் தான் நான் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். வால் புட்டி ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் அதே அளவு 3 ஸ்பூன் ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஈக்குவல் தான், எவ்வளோ வால் புட்டி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை நான் 3ஆக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு 3 கண்டெய்னரில் நான் கொஞ்சமாக பிரித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் கலராக மாற்ற போகிறேன். ஏன்னா நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக நான் சிமெண்ட் காவிங் லுக் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஸ்ட்லேயே நான் கலரையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து குயிக்காக இந்த டெக்கர் வந்து பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸோ ப்ளூ கலர் வந்து ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு போர்ஷனில் டார்க் ஆரஞ்சு கலர் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கண்டெய்னரில் இருக்கிற பேஸ்ட்டை ஒயிட்டாகவே நான் விட்டுட்டேன். ஒயிட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஒயிட்டாகவே விட்டுட்டேன். ஏன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கங்கே ஒயிட் கலர் தேவைப்படும். ஸோ 3 கலர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கோன் ரெடி பண்ணலை. மைன்யூட் டிசைன்ஸ் வந்து நான் போடுறதா இருந்தால் தான் நான் கோன் ரெடி பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிமெண்ட் காவிங் மாதிரி தான் கையால் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து கோன்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணல. ஜஸ்ட்டு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன்.
இனிமேல் அவுட்லைன் தான் கொடுக்கணும். என்ன டிசைன் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் ஐடியா பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்டால் சிம்பிள் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் வரைஞ்சால் கூட இந்த டெக்கர் சூப்பராக வரும். யார் வேணால் பண்ணலாங்க, ட்ராயிங் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு லீஃப், ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி டிசைன்ஸை வச்சே நீங்கள் இந்த ஃப்ளவர் வேஸ் பூரா அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவர் வேஸ் பூரா நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். என் மைண்டுக்கு என்ன தோணுச்சோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். மேலே கீழே மட்டும் பார்டர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், மிரர்ஸ்லாம் ஒட்டணுங்கிற ஐடியாக்காக. ஸோ ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம ரெடி பண்ண கோன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் மைன்யூட், அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் மைன்யூட் டீட்டெயில்ஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஜிப்லாக் கவரில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா பேஸ்ட் அதிகமாக வரும். காவிங் லுக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நிறையா பேஸ்ட் வர மாதிரி ஜிப்லாக் கவரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஜிப்லாக் கவரில் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி அவுட்லைனை நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கையால் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சிமெண்ட் வந்து எம்போஸ்டு லுக்கில் தெரியும் இல்லையா, காவிங் லுக்கு, அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்து கையாலேயே நீங்கள் அந்த இதை ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். சிமெண்ட்டில் வாலில் வந்து சிமெண்ட்டை வச்சு ஒரு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வேஸ் வந்து பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹைலைட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒயிட் கலர் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி கையால் சென்டரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது தான் இதோட லுக்கே வேறு லெவல் ஆகும். ஏன்னா ஒயிட் பேஸ் இல்லையா, இதில் நான் ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்தேன்னா அவ்வளோ நல்லா தெரியாது. ஸோ நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இதுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட லுக்கே வேறு மாதிரி மாறிடும். அந்த ஃப்ளவரை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவ் பண்ண அந்த ஷேப்புக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது அதோடய ஷேப் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அவுட்லைன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்டாக போகிற ஐட்டங்களை வச்சு நீங்கள் பண்ணுறச்சே உங்களுக்கும் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடையும் நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக செலவு பண்ணாமல் டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ மிரர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் மிரர்ஸை வச்சு நான் இதை ஹைலைட் பண்ணி ஒட்டுறேன். அங்கங்கே பார்டர்ஸில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே ஃப்ளவர்ஸ்க்கு இடையிலலாம் இருக்கிற அந்த ஒயிட் ஸ்பேஸில் வந்து நிறையா மிரர்ஸை நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இதை டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். ரொம்ப ஹை அண்ட் லுக்கில் இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.